இதை கேட்டு நாங்கள் பலனடைய கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினிச்ச நாமத்தினாலே இந்த அருமையான உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து பிதாவோடு என்னென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறவராக இருக்கிறபடினாலே அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் ஆசரிக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். A very happy Easter. இந்த உயிர்த்தெழுதலின் மகிமையானது, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த கடவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதி. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு. இந்த வாரத்தின் முதல் நாளிலே என்ன நடந்ததாக காணப்பட்டது? நமக்கு வாரத்தின் முதல் நாள் என்றால் எந்த நாள்? நமக்கு வாரத்தின் முதல் நாள் என்றால் என்ன நாள்? சண்டே, மண்டே, சண்டே, எந்த நாள்? சண்டேயா மண்டேயா? நம்ம சண்டே தான் என்ன சொல்லுவோம், வாரத்தின் முதல் நாள் என்று என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய கேலண்டர் ஆனது கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இந்த கிரிகோரியன் கேலண்டர் ஆனது 1582ஆம் ஆண்டிலே, அதாவது 16ஆம் நூற்றாண்டிலே நமக்கு போப் கிரிகோரி 13 என்கிற தேவ மனிதனாலே என்ன செய்யப்பட்டது, நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த கேலண்டருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது பூமியானது எப்படி இந்த சூரியனை சுத்துகிறதோ அதை வைத்து இந்த கேலண்டர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆண்டு, அந்த ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள், 52 வாரங்கள். அதுல ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாள் என்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த 7 நாளுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பேர் வைத்திருக்கிறோம். சண்டேல இருந்து எடுத்து சாட்டர்டே என்கிறதான பேர் என்ன செய்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இருக்கிறது? 24 hours என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. 12 மணி நடுநிசி ஆகும்போது நம்மளுடைய கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா 00.00 என்ன செய்யும் இருக்கும். that starts, அங்கதான் என்ன செய்யுது, ராத்திரியில தான் நமக்கு என்ன செய்கிறது, நாள் என்ன செய்கிறது, தொடங்குகிறதாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 10 மணி அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நாளுக்கு இது 22வது மணி நேரத்துல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். திஸ் இஸ் a கிரிகோரியன் கேலண்டராக காணப்படுகிறது. ஆனா அந்த காலங்களிலே, வேதாகமத்தின் காலத்திலே, வேதாகமம் எழுதப்பட்ட அந்த காலத்திலே they followed the Jewish calendar. யூதர்களுடைய கேலண்டரை அவர்கள் என்ன செய்தார்கள், பின்பற்றினவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது சந்திரனை நடுவாக வைத்து அதனுடைய சுத்தமைப்பை வைத்து இந்த கேலண்டர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இந்த சந்திரன் எவ்வளவு அதிகமாக ஜொலிக்கிறதோ அதனுடைய ஒளியை வைத்து அவர்கள் நாட்களை எண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 354 நாட்கள் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. எப்பொழுது அவர்களுக்கு இந்த நிலாவினுடைய, இந்த சந்திரனுடைய ஒளியானது அதிகமாக தோன்றுகிறதோ அதுதான் மாதத்தின் முதல் நாள் என்று என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, எண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதான் மாத பிறப்பு. அவர்களுக்கு 2 முக்கியமான நாட்கள் இருக்கிறது. ஒன்று மாத பிறப்பு, இன்னொன்று ஓய்வு நாள் என்கிறதான இந்த 2 நாள் ரொம்ப முக்கியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. வேதாகமத்திலிருந்து நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூனமித்தியால் என்கிறதான ஒரு விதவை, சூனமித்தியால் என்கிறதான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார், காணப்படுகிறவளாக இருக்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ அந்த குழந்தை 10 வயசு ஆகும்போது மரித்த ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த மரித்த அந்த குழந்தையை எலிசா என்கிறதான தீர்க்கதரிசி தங்குகிறதான அந்த அறையில வைத்து உடனடியாக எலிசாவை சந்திக்கும்படியாக அவர் ஓடுகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் ஓடும் போது அவருடைய கணவனார் அவரை நிப்பாட்டி கேட்கிறாங்க, நீங்க எங்க போறியா, எங்க போறா அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றா, நான் தேவனுடைய மனுஷனாக எலிசாவை என்ன செய்யறேன், காணும்படியாக போகிறேன். உடனே அதற்கு மறு உத்தரவு கொடுக்கிறா, இன்னைக்கு மாத பிறப்பும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாளும் இல்லை, பரவ எதற்கு நீ தேவனுடைய மனிதனை காணும்படியாக போகிறாய் என்று என்ன செய்கிறாங்க, கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவ்வாறாக என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம், சங்கீதம் 81வது சங்கீதம் 3வது வசனத்தில் இந்த மாத பிறப்பானது, இந்த ஓய்வு நாள் ஆனது இந்த யூதர்களுடைய கேலண்டருடைய முக்கியமான நாளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரம் என்ன செய்யாது, கிடையாது. வாட்ச்ல என்ன செய்யாது, கிடையாது. டைம் அவர்கள் எப்படியாக பார்ப்பார்கள் என்றால், எப்படியாக இந்த சூரியனானது ஒவ்வொரு திசையாக மாறுகிறதோ அதை வைத்துதான் அவர்கள் நேரத்தை என்ன செய்கிறார்கள், கணக்கெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம்,
9ஆம் மணி நேரம் அந்த நாள் முடிவடைகிறது. 12 மணி நேரம் தான் அவர்களுக்கு நாளினுடைய கணக்காக என்ன செய்கிறது இருக்கிறது. சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்பதாக அவர்கள் கணக்கிடுவது இல்லவே இல்லாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஆகவே தான் 3ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் என்ன செய்யப்படுகிறார், அறையப்படுகிறார். 6ஆம் மணி நேரத்தில் பூமி எங்கும் ஒரு இருள் என்ன செய்கிறது, சூழ்கிறதாக இருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், மரித்து போகிறவராக இருக்கிறார். 12ஆம் மணி நேரத்திற்குள்ளாக அவரை அடக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது வாரத்தின் 6வது நாளாக இருக்கிறது. 7ஆம் நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தாவனோ, அடக்கம் பண்ணி ஆவனோ. அது அவர்களுக்கு முதலாவது நாள். இந்த வெள்ளிக்கிழமை முடிந்ததற்கு பின்பதாக இந்த சனிக்கிழமையில என்னதா, இந்த சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்பதாக அது 2வது நாளாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. எப்போ, வெள்ளிக்கிழமை. நேற்றைய தினம் 6 மணிக்கு பிறகு யூதர்களுக்கு எத்தனை நாள் ஆயிட்டு, 2வது நாள் ஆயிட்டு. இந்த நாள் சனிக்கிழமை 6 மணிக்கு பின்பதாக இருக்கிறதான இந்த வேலை அவர்களுக்கு 3வது நாளாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே நம்ம உயிர்த்தெழுதல் பண்டிகையானது சரியான நேரத்தில் தான் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், கொண்டாடுகிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்றால் இந்த யூதர்களுக்கு இன்று மாலை 6 மணிக்கு பின்பதாக வருகிறதான இந்த 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார், உயிர்த்தெழுகிற தேவனாக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். இப்போ வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் என்றால் அவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் வாரத்தின் 7வது நாளாக இருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த யூதர்களுக்கு ஞாபகம் வருகிறது 2 காரியம்தான். என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்றுட்டு அடுத்த நாள் மீண்டுமாக தங்களுடைய வேலைக்கு செல்லுகிற ஒரு நாளாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு வெரி ஆர்டினரி டே ஆக என்ன செய்கிறது காணப்படுகிறது. சாதாரணமான ஒரு நாளாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற தொழிலுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறாங்க. விவசாயம் செல்கிறவர்கள் விவசாயம் பண்ண போறாங்க, மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க, வியாபாரம் பண்ணுகிறவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன செய்யறாங்க போறாங்க. அது ஒரு புறத்துல இருக்க, இன்னொரு புறத்துல இந்த முதலாம் நாள் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே ஒரு யூதனுக்கு ஞாபகம் வருவது என்ன அப்படின்னா, இந்த தேவன் முதலாம் நாளிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணினவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்கும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். உடனே என்ன செஞ்சிட்டு வெளிச்சம் உண்டாயிட்டு. தேவன் என்ன செய்கிறார், இந்த வெளிச்சத்தை இந்த இருளிலிருந்து என்ன செய்கிறவராக இருக்கிறார், அவர் பிரிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆகவே அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சாயங்காலமும் விடிய காலமும், முதல்ல என்ன வருது, சாயங்காலம். அங்கதான் டே அவங்களுக்கு என்ன செய்யுது தொடங்கி, விடிய காலமும் முதலாம் நாள் அவர்களுக்கு என்ன செய்வதற்கு ஆயிருக்கு. அப்போ இந்த யூதர்களுக்கு 2 இது. ஒன்று ஆர்டினரியான டே, 2வது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் இந்த தேவனானவர் இந்த பூமி யாவையும் படைத்த அல்லது படைக்க தொடங்கின முதலாம் நாளாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலானது ஒன்று ஆர்டினரி டேயாக இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி அவருடைய கிரியேஷன் டேயாக என்ன செய்யலாம் காணப்படலாம். இப்போ ஆர்டினரியா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவர் வாரத்தின் முதல் நாளிலே என்ன செய்கிறவராக இருக்கிறார், உயிர்த்தெழுகிற தேவனாக இருக்கிறார். அதே 19ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார், சீஷர்கள் கூடியிருந்த இடத்திற்குள்ளாக அவர்கள் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதற்கு பின்பதாக அவருடைய சந்திப்பு எப்போ இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மறுபடியும் எத்தனை நாளைக்கு பின்பு, 8 நாளைக்கு பின்பு. ஏன் அந்த டைம்ல யார் இல்லைங்க, தோமா என்ன செய்யல, அந்த சீஷர்களோடு அவர் இல்லாதபடினால 8 நாளைக்கு பின்பு, அப்பனா ஒரு வாரத்தின் முதல் நாளை தவிர்த்து அடுத்த வாரத்தின் முதல் நாளிலே மீண்டுமாக அவர்களுக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், தரிசனம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ எதற்கு அவர் வாரத்தின் முதல் நாளிலே அவர் தோன்றுகிறவராக இருக்கிறார்? வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் டே? இயேசுவானவர் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்ததற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான 3 காரியத்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். எந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ அதே தேவன் சகல படைப்பையும் நன்றாக என்ன செய்தார், படைத்தவராக இருக்கிறார். இருப்பினும் பாவம் என்கிறதான கொடூரமானது ஆதாமின் மூலமாக பிரவேசித்ததற்கு பின்பதாக இந்த பூமியில இருள் என்ன செய்தது, உண்டானதாக இருக்கிறது. அந்த இருளை ஒரு விசையாக மாற்றிக்கொள்ளும்படியாக, அந்த இருளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒரு ஜல பிரளயத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், அனுப்புகிறவராக இருக்கிறார். ஜல பிரளயம் வந்துட்டு எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. நோவான் மூலமாக அடுத்த சந்ததி என்ன செய்கிறது, உண்டாகிறது.
இருப்பினும் அங்கே இருள் என்ன செய்கிறது, பாவம் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன் என்று கூறுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து சந்ததியை உண்டாக்கி இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி அவர்களை கானான் என்கிறதான தேசத்திற்குள்ளாக கொண்டு சென்று இவர்கள் பாவம் இல்லாத பரிசுத்தர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ்வார்கள் என்று எல்லா காரியத்தையும் தேவன் செய்தார். ஆனால் அங்கே என்ன செய்யல, அது நடைபெறாமல் என்ன செய்தது, போனதாக இருந்தது. அப்போ பாவம் இல்லாமல் இருக்கிறதான அந்த பூமியானது உருவாக்கப்படவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, பாவம் நிறைந்த இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில காணப்படும் போது, இந்த முதலாம் நாளிலே எந்த தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினாரோ அதே தேவன் வாரத்தின் முதல் நாளிலே உயிர் தெழுந்து, இப்போ அவர் பூமியை படைக்கல, ஆனா படைக்கப்பட்ட பூமியிலே இருக்கிறதான மனிதர்களுடைய இருளை மாற்றும்படியாக, அவர்களுக்குள்ளாக புதிய சிருஷ்டியை உண்டாக்கும்படியாக, புது வாழ்வை கொடுக்கும்படியாக அவர் இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாக என்ன செய்தார், மாறி போனவராக இருக்கிறார். எந்த ஆதாம் எல்லா ஜீவன்களுக்கும் பிதாவாக எண்ணப்பட்டாரோ, ஜீவன் உள்ளவர்களுக்கு தகப்பன் என்று எண்ணப்பட்டாரோ, அந்த ஆதாமால இந்த ஜனங்களை, இந்த உலகத்தை மீட்டு கொள்ள முடியாதபடினாலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆவியை கொண்டு உயிருள்ளவர்களாக நம்மை மாற்றும்படியாக அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறாரா, மறுபடியும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஜெனிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நிக்கோதேமு என்கிறதான ஒரு யூத மனிதன் இயேசு ஆண்டவர் இடத்துல வரும்போது அவனை பார்த்து கூறுகிறவராக இருக்கிறார், நீ மறுபடி பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க. எப்படியா மறுபடி பிறக்க, எப்படி மறுபடி பிறக்க, நான் தாயினுடைய வயிற்றுல போய் மீண்டும் பறக்க முடியுமா? இல்லை, ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடி பராவிட்டால் இந்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தழுதல் நிமித்தமாக நமக்கு அவர் மறுவாழ்வை, புதிய வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக, இந்த புது வாழ்வை கொடுத்த தேவன் புதுமையான வாழ்வை மாத்திரம் கொடுக்காமல் நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்வை தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம நிறைய நேரம் மண்டே தான் என்ன செய்வோம், யோசிக்கிறவர்களாக இருப்போம். மண்டே அப்படின்ட்டு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, கடமை, ஆஃபீஸ், ஒர்க், இதுதான் நமக்கு என்ன செய்யும், ஒரு ப்ரெஷராக என்ன செய்யும், தோண்டும். யூதர்களுக்கும் அப்படியாக தான் என்ன செய்தது, காணப்பட்டது. ஏன்னா ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஓய்வு எடுத்திருக்காங்க. ஓய்வுலாம் ஸ்ட்ரிக்டான ஓய்வு, எந்த வேலையும் இல்லாமல் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓய்வு எடுத்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ மண்டே காலையில் எழும்புறாங்க, எழும்பி பார்த்தா வானத்திலிருந்து வனாந்தரத்தில் மண்ணா என்ன செஞ்சிருக்கு, அங்கே உளுந்து கிடைக்கு. அவங்க போய் என்ன செய்யறாங்க, மண்ணா எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, மீண்டுமாக எடுக்கிறதுக்கு வெளியே போகிறவர்களாக இருக்கிறாங்க. யாக்கோபினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவன் யாக்கோப் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், ராயலுக்காக கிட்டத்தட்ட 7 ஆண்டு லாபானிடத்துல நான் என்ன செய்வேன், வேலை செய்வேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். லேயாளுக்காக 7 வருஷம், ராயலுக்காக இன்னொரு 7 வருஷம் அப்படின்ட்டு எத்தனை வருஷம் வேலை செஞ்சான், 14 வருஷம். யோசித்து பாருங்க, 14 வருஷத்துல எப்போடா ஓய்ந்திருக்கலான்ட்டு இந்த ஓய்வு நாளை ஆவலோடு காத்திருக்கிற யாக்கோபாக என்ன செய்கிறவனாக இருக்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். ராஜாக்களுடைய காலத்துல வரும்போது எப்படியாக நாம் ஐஸ்வர்யமாக வாழலாம், எப்படியாக நாம் நல் வாழ்க்கை வாழலாம் என்று அவர்கள் தங்களுடைய பிரயாசத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பலவிதமாக அவர்கள் செய்தவர்களாக, அவர்கள் வாழ்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், தேவன் நமக்கு உயிர்த்தெழுதல் நிமித்தமாக ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 Peter chapter 1 verse 5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக
விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு வாரத்தின் முதல் நாள் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 4 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நமக்கு ஒரு சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்திற்கு நேராக இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கெப்ட், அண்ட் அந்த சுதந்திரத்திற்கு நேராக கொண்டு செல்வதற்கு தேவ பலன் நம்மிடத்தில் என்ன செய்கிறது? அது நம்மை காக்கிறதாக இருக்கிறது. அது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டதாக இருக்கிறது. கடைசி காலத்தில் அந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு உயிர்த்தெழுதலின் ரட்சிப்பாக என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாலிபன் வருகிறான், இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ என்ன செய்யணும்? பிரமாணங்களை என்ன செய்யணும்? பின்பற்றணும். நீ என்ன செய்யணும்? நீ தேவன் ஒருவரே இருக்கிறார். தகப்பனும் தாய் என்ன செய், கனம் பண்ணு, கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அல்லது திருடக்கூடாது அப்படின்ட்டு பல விதமான காரியத்தை சொல்கிறார். அவன் பார்த்து என்ன சொல்கிறவனாக இருக்கிறான்? ஆண்டவரே, இவ்வளோ சின்னோண்டு இருந்தா தெரியுமா? இந்த சின்னோண்டு இருந்தா தெரியுமா? அப்பத்துல இருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன்? இதெல்லாம் அப்பத்துல இருந்து இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆஸ்தியெல்லாம் வித்து என்ன செஞ்சிரு, தரித்திரருக்கு. நோ, அது என்னால் என்ன செய்ய முடியாது? அது என்னால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போனவனாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதில் ஆதாயம் என்னதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நமக்கு ஒருவேளை தேவன் உலக பிரகாரமாக பெரிய வெற்றியையோ அல்லது பெரிய ஆசையையோ அந்தஸ்தையோ பெரிய விதமான படிப்பையோ கல்வியையும் தரலனாலும் தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார் தெரியுமா? அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான பாதுகாப்பை தேவன் தந்து ஒவ்வொரு நாளும் அந்த நித்தியத்திற்கு நேராக போகும்படியாக பாதையை நமக்கு தருகிறபடினாலே உங்களுக்கும் எனக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறைக்கு வருகிறாங்க, மரியாள் வருகிறாங்க, துக்கத்தோடு வருகிறாங்க. அவங்க சந்தோஷமாக என்ன செய்றாங்க? போறாங்க. பயத்தோடு சீஷர்கள் இருக்கிறாங்க, தைரியத்தோடு மாறுகிறவர்களாக இருக்கிறாங்க. சந்தேகப்படுகிற தோமா அங்க காணப்படுகிறவராக இருக்கிறார். அங்க வெளியே போன பிறகு அவன் தான் என்ன செய்கிறான்? விசுவாசத்தை என்ன செய்கிறான்? நிலைநாட்டுகிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த உலகத்துல எல்லாத்தோட கொடூரமானது மரணமாக இருக்கிறது, ஆனால் அந்த மரணமுமே ஜெயமாக என்ன செய்கிறது? மாறுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவர் நமக்கு முழுமையான ஒரு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார்? கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Peter chapter 1 verse 8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்கிறீங்களா? களி கூறுகிறவர்களாக இருக்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறவராக இருக்கிறார்? இங்க பேதுரு அவர்களுடைய கடினமான ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறாரு, நான் ஒருவேளை ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறேன்? முகமுகமா பார்த்திருக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்றீங்க? அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறீங்க. இப்பொழுதும் அவரை தரிசியாமல் நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறீங்க? விசுவாசம் அவரிடத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள்? வைத்திருக்கிறீர்கள். ஆகவே சொல்லி முடியாத மகிமையால் என்ன செய்யப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறீங்க? நீங்கள் நிறைந்திருக்கிறவர்களாக என்ன செய்தீர்கள்? காணப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அன்னைக்கு ஜனங்கள் கேட்டாங்க, எங்களுக்கு அடையாளத்தை தாங்க, எங்களுக்கு பலவிதமான இதை தாங்க, எங்களுக்கு அற்புதத்தை செய்து காண்பீங்க, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இதெல்லாம் செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக என்ன செய்தாங்க? கடந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பயத்தினாலே ஒரு கட்டாயத்தினாலே இந்த 7ஆம் நாளிலே வந்து தேவனுடைய ஆலயத்திலே வந்து அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? அவருக்கு பாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய உதடுகளால் மாத்திரமே நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறீங்க? பாடுகிறவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் இருதயமோ எங்கேயோ என்ன செய்யுது? உங்கள் இருதயமோ எங்கேயோ தூரத்தில் என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனா இப்போ உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இது வாரத்தின் 7ஆம் நாள் இல்லை, ஆனா வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே இப்போ என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர்கள் அனுதினமும் கூடுகிறவர்களாக இருக்கிறாங்க.
வாரத்தின் முதல் நாளில் வந்து அவர்கள் அப்பத்தை பிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் வந்து அவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்து இணைந்து கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கொலோசியர் 3:9 சொல்லுகிறது, பழைய மனுஷனுடைய செயல்களை புதிய மனுஷனுடைய செயல்களை அவர்கள் தரித்து கொண்டவர்களாக என்ன செய்தார்கள்? எதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில பழமையாக இருந்ததோ, whatever that was old in their life, they are leaving it back and they are coming together in order to transform their lives. அவர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியாக அவர்கள் கூடுகிறவர்களாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டாயமாக பின்பற்றினவர்கள் கிருபையின் பிரமாணத்திற்குள்ளாக வரும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் பிரமாணமானது ஒரு மனிதனை முற்றிலுமாக மாற்றுகிறதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆகவே வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள் அல்ல, ஆனால் இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளாக என்ன செய்தது? நமக்கு மாறினதாக இருக்கிறது. இந்த வாரத்தின் முதல் நாள் நமக்கு கர்த்தருடைய நாளாக என்ன செய்தது? மாறினது. ஏனென்றால் இந்த நாளானது நம்மை முழுமையாக மாற்றி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழும்படியான வல்லமையை இந்த உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது? தருகிறதாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு மனிதன் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவனை சுற்றிலும் ஒரு பெரிய புத்தகம் எல்லாம் என்ன செய்திருக்கிறது? அடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, எழுதப்பட்டிருக்கிறதான பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறுக்கி என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறவனாக இருக்கிறார். இந்த மனிதனுடைய பேர் லீ ஸ்டாபல் என்று என்ன செய்வாங்க? கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க. இவன் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். பத்திரிகையாளராக காணப்படுகிறான். இவன் வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் என்ன செய்வான்? நம்புவான். யதார்த்தமான காரியத்தை மாத்திரமே நம்புகிறவனாக இருக்கிறான். எந்த விதமான இமோஷனலான காரியத்தை இவன் நம்புகிறதே இல்லை. இவன் என்ன நினைச்சான் என்றால், இந்த கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலானது ஒரு கட்டு கதையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆகவே I will form a case against Christ. கேஸ் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட் அப்படின்ட்டு அவன் எழும்பி 2 ஆண்டுகளாக எல்லா விதமான ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடித்துட்டு இப்போ அவன் போர்டில் வந்து நிற்கிறான். இப்போ என்கிட்ட ஒரு 5 கேள்வி இருக்கு. இந்த 5 கேள்வியில் 3 கேள்வி கூட சரியாயிட்டு அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? இந்த கிறிஸ்து தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். முதலாவது கேள்வி, கிறிஸ்து மரித்தாரா? ஆமா, மரித்தார். அந்த கிறிஸ்து உயிர் தெழுந்தாலா? அவருடைய கல்லறையானது அந்த கல்லறையில அவர் இல்லாமல் இருந்தாரா? ஆமா, இருந்தாரு. சரி, அவருடைய சரீரத்தை யாராகிலும் கண்டுபிடித்தார்களா? யாரும் என்ன செய்யல? கண்டுபிடிக்கல. 3 கேள்வி சரியாயிட்டு ஜனங்கள் அவரை கண்டார்களா? ஆமா, அவரை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். 5வது காரியம், அவருக்காக அவருடைய சீஷர்கள் மரிக்கும் அளவுக்கு இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இருந்துச்சா? ஆமா. 5க்கு 5 கேள்வியும் சரியாக என்ன செய்தது? காணப்பட்டதாக இருந்தது. இப்போ அவன்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் என்ன பாயிண்ட் பண்ணுகிறதாக இருக்கிறது? கிறிஸ்து மெய்யானவராக இருக்கிறார், உண்மையான தேவனாக இருக்கிறார், கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று எல்லா எவிடன்ஸும் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. அவன் கூறுகிறவனாக இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்வாங்க? தங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சரணடைந்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே யூ ஆர் அலைவ், ஐ எம் கிவிங் யூ த எவிடன்ஸ். இப்போ நீர் உண்மையிலே அலைவா இருக்கிறீர் என்றால், உயிரோடு இருக்கிறீர் என்றால், என்னை நீர் என்ன செய்யும்? மாற்றும் அப்படின்ட்டு அதே அறையில் அவன் என்ன செய்தவனாக இருந்தான்? கேட்டவனாக இருந்தான். அந்த மனிதன் தான் லீ ஸ்டாபல். அந்த லீ ஸ்டாபல் என்கிற மனிதன் இன்றும் அமெரிக்காவில் உயிரோடு இருக்கிறவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய முதல் புஸ்தகத்தை எழுதுகிறான், த கேஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். த கேஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ வில் ப்ரூவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அலைவ். இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நான் நிரூபிப்பேன் என்கிறதான புஸ்தகத்தை அவர் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார்? எழுதியிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த உயிர்த்தெழுதலானது ஒரு மனிதனை முற்றிலுமாக உருமாற்றுகிறதாக இருக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி என்ன சிருஷ்டியாக இருக்கிறான்? புது சிருஷ்டி. இஸ் அ நியூ கிரியேஷன். பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? அந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவன் ஒரு புதுமையான ஒரு உலகத்தை படைக்கும்படியாக, நம்மை மீட்டு கொள்ளும்படியாக உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போனது. ஆகவே ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு மறுரூபப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே தருகிறவராக இருக்கிறார். ஒரு சிறிய பறவையானது பெரிதாக ஆகுவது என்பது எளிமையான யதார்த்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கேட்டர்பில்லர் என்னதாக மாறுகிறதாக இருக்கிறது? பட்டர்ஃப்ளையாக மாறுகிறது. இந்த உயிர்த்தெழுதல் கேட்டர்பில்லராக இருக்கிற நம்மை, கம்பளி பூச்சாய் இருக்கிற நம்மை பட்டாம்பூச்சாய் மாற்றுகிற வல்லமை கொண்டது தான்.
இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமையாக இருக்கிறது. அந்த வல்லமையினாலே தேவன் உங்களையும் எங்களையும் என்னையும் வழிநடத்தி புதிய வாழ்க்கைக்குள்ளாக, மறுரூபப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக, ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான பலத்தை தேவன் தந்தர்லி நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.